இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடிக்கடி வயிறு உப்புசம் ஏற்பட 6 காரணங்கள், அதை சரி செய்யும் வழிகள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் வயிறு உப்புசம் ஏற்படுவதற்கு ஒன்று சாப்பிடும் முறை, அப்புறம் வாயு உண்டாக்கும் உணவுகளை சாப்பிட்றது, அப்புறம் ஹார்மோன் மாற்றங்கள், இதுதான் காரணமாக இருக்கலாம். டெய்லி ஹெல்த் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வயிறு உப்புசம் பலரும் சந்திக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகளில் ஒன்று. இது பெரும்பாலும் சாப்பிட்ட பிறகு சில பழக்க வழக்கங்களால் ஏற்படுது. வயிறு உப்புசத்துக்கு உணவு பழக்க வழக்கங்கள், குடலோட உணர்திறன், அப்புறம் செரிமான கோளாறுகள் அதெல்லாம் காரணமாக இருக்கலாம். நம்ம வேகமாக சாப்பிடும்போது அதிகமாக காற்றை விழுங்க நேரும். அதனால் வயிறு நிரம்பினது போல் இறுக்கமான உணர்வு ஏற்படும். அதனால் சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிட்டோன்னா கேஸை விழுங்க மாட்டோம். அடுத்து வாயு உண்டாக்கும் உணவுகள் சாப்பிட்றது, பீன்ஸு, பருப்பு வகைகள், முட்டைக்கோஸ், இந்த மாதிரி காய்கறிகள் மற்றும் கார்பனேட்டட் பானங்கள் குடலில் வாயுவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சால்ட்டு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக சோடியம் நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிடும்போது உடம்பு நீரை தக்க வச்சு வயிறு உப்புசமாகவும் கனமாகவும் வச்சுருக்கோம். அடுத்து சிலருக்கு லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லைனா க்ளூட்டன் அலர்ஜி இருக்கும். அதை மீறி நம்ம சாப்பிட்டோன்னா செரிமானம் ஆகுதில் சிக்கல் ஏற்படும். அடுத்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம்னு சொல்கிற எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் நாள்பட்ட வயிறு உப்புசம், அதனால் அவதிப்படுவாங்க. அடுத்து அதிக மன அழுத்தம் இருக்க பெண்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களால் குடல் இயக்கத்தை பாதித்து வயிறு உப்புசத்துக்கு வழிவகுக்கும். இதை சரி செய்யறதுக்கு வழிகள் என்னென்னா, உணவை நல்லா மென்று பொறுமையாக சாப்பிடணும். அடுத்து போதிய அளவு தண்ணி குடிக்கணும். நார்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும். தினமும் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யணும். அடுத்து தயிர் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அடுத்து நம்ம எப்போ டாக்டரை பார்க்கணுன்னா, தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வயிறு உப்புசம், அதுக்கடுத்து வயிறு வலி, காரணமே இல்லாமல் உடல் எடை குறைதல், மலச்சிக்கல் மாற்றங்கள், இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரை சந்திக்கணும். முறையான உணவு பழக்கம், போதிய உடற்பயிற்சி மற்றும் மன அமைதி, இது மூலமாகவே வயிறு உப்புசம் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். பிரச்சனைகள் நீடித்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். எதையும் ஆரம்பத்திலே கவனித்தா ஈஸியாக சரி பண்ண முடியும். ஸ்டே ஹெல்த்தி.